தீபாவளிக்கு ஸ்வீட் இல்லாமல் எப்படி சிம்பிளாக பாதுஷா ஹாஃப் அன் ஹவரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1/2 கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கல. தயிருக்கு பதிலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நெய்யாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி விட்டு லைட்டாக பெசஞ்சா போதும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசையவும் தேவையில்லை. ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 1 1/2 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே சர்க்கரை பாகு வந்து அதே அளவு மைதா எவ்வளோ அளந்தமோ அதே அளவுக்கு 250 கிராம் மைதானா 250 கிராம் அளவுக்கு சுகர் சிரப் எடுத்துட்டு லைட்டாக கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. பிசு பிசுப்பாக வந்தால் போதும். கொஞ்சமாக குங்குமப்பூவும் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். நான் சும்மா கலருக்காக கலர் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஆப்ஷனல் தான் அது. கொஞ்சமாக இந்த சக்கரை தண்ணி கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 1/2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. சும்மா ரவுண்டாக வந்து நீங்கள் பால் மாதிரி ஊட்டிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பாதுஷா ஷேப்பில் வந்துடும். ஸோ இதை வந்து மிதமான சூட்டில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் தான் லைட்டாக அது பொரிஞ்சோன்னா அதுவே மேலே எலும்பி வரும். அப்போ வந்து லைட்டாக நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராக்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த பாகில் உரியறதுக்கு இதுவாகும். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அளவு கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இல்லை 1 டே ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சா சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். பை பாய்.